மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். போலியான ரேணுகாவால் மல்லியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிய விஜய். நடந்தது என்ன? இனி நடக்கப் போவது என்னன்னு தெரியுமாடி? இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா, ஒரு பக்கம் நம்ம மல்லியும் மனோகரும் அதாவது யாருக்கும் தெரியாமல் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்தாங்க இல்லையா? ஆனால் கடைசியில் நாய் மாதிரி வந்து மோக்கம் பிடிச்சி, அதாவது இந்த ரகு இருந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் தான் எடுத்திருக்காங்க. அத வச்சு இந்த போலியான ரேணுகா அப்படின்னு நிரூபிச்சுட்டாங்களான்னா, அதுக்கப்புறம் பணம் காய்க்கிற மரம் அந்த வீட்ல இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நமக்கும் பணமழை பொழியாது. அப்படின்ற ஒரு விஷயத்தால கடைசியில அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க இல்லையா சிவா, இன்னொருத்தன வச்சு அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட வந்து மாத்திடுறாங்க. மறுபக்கம் நிஷா இப்போ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட எடுத்துட்டு வந்து கடைசியில மல்லி மீது மிகப்பெரிய குற்றத்த வந்து சுமத்தி, கடைசியில விஜய மல்லி மீது வந்து கோவம் அடைஞ்சிருவாங்க இல்லையா? ஏன்னா, இந்த போலியான ரேணுகா இவ சுடர் அப்படின்னு நம்ம மல்லி சொல்லும்போது, அந்த போலியான ரேணுகாவோ அம்னீஷியா பேஷண்ட் அப்படின்னு நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? உடனே மயக்கம் போட்டு விழுந்தது போல விழுந்து, இன்னொரு பக்கம் என்னடான்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்து, மறுபக்கம் இனியும் இவளுக்கு இந்த மாதிரி வந்து ஷாக் நியூஸ் வந்து சொல்லாதீங்க. ஏன்னா அதனால அவளுடைய உயிரே பறிபோகிற நிலம் போயிடும் அப்படின்னு சொன்னதும் கதிரேசனுக்கு அப்படி ஒரு கோவம் வந்துரும். மாப்பிள்ளை பார்த்தியா, என் பொண்ணு இப்போ அந்த எமங்கட்டேருந்து தப்பிச்சு வந்திருக்க மாதிரி தான் வந்திருக்கா. இனி மல்லி இந்த வீட்டில் இருந்தால் என் பொண்ணை அந்த எமங்கட்டையே அனுப்பி வச்சிருவா. அதனால மல்லியை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா மட்டும்தான், அதாவது என்னுடைய பொண்ணு ரேணுகாவுக்கும் உனக்கு வந்து கல்யாணம் நடக்கும். அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி சொன்னபடி என்னுடைய பேத்தியவும் என் பொண்ணவும் நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்ன ஒரே விஷயத்தினால இந்த விஜய் எதை பற்றியும் யோசிக்காமல் மல்லி, இனி நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புமா அப்படின்னு எல்லார் முன்னாடி வந்து சொல்லுவாங்க இல்லையா? விஜய் தன்னை வந்து எந்த ஒரு சூழ்நிலை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. விஜய், நான் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் தானே போராடுறேன். அது ஏன் உங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது? நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா அதில் கொஞ்சமாச்சும் உண்மை இருக்குமா இருக்காதான்னு ஏன் யோசிக்க மாட்டேன்றீங்க? எல்லாரும் சொல்கிறபடி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு ஏன் நினச்சிட்டு இருக்கீங்க விஜய் அப்படின்னு நம்ம மல்லியுடைய மனசுக்குள்ள 1000 கொஸ்டின் வந்து தோணிகிட்டே இருக்கு இல்லையா? ஆனாலுமே இப்போது விஜய் சொன்ன ஒரே காரணத்துக்காக தட்டாமல் போகிறாங்க. இப்போ தான் இந்த ரேணுகாவுக்கும் சரி, இந்த ராஜேஸ்வரிக்கும் சரி ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் ராஜேஸ்வரி என்னடான்னா, மல்லி விஜய் விட்டு பிரிஞ்சாச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் போலியான ரேணுகா அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் வந்துட்டு ஆதாரப்பூர்வம் நிரூபித்து அவளும் அனுப்பிட்டா, அதுக்கப்புறம் இந்த சொத்து எல்லாத்தையும் நம்ம ஆண்டு அனுபவிக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் போலியான ரேணுகா யோசிக்கிறது என்ன விஷயம்னா, நம்ம மல்லி எப்படியோ பிரிஞ்சாச்சு, இனி விஜயை நம்ம கட்டிக்கிறதுல எந்த ஒரு தடங்களும் வராது. அதுக்கப்புறமா விஜய் முழுசாக இப்போவே நம்பிட்டாங்க அப்படின்னு இந்த போலியான ரேணுகா நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் நம்ம மல்லி அந்த வீட்டை விட்டு வெளியே போனாலுமே இனி அமைதி இருக்க போகிறதில்ல. மல்லி அவங்களால முடிஞ்ச ஒரு செயலை வந்து செய்ய தான் போகிறாங்க. கடவுள் ஃபஸ்ட்டு என்னமோ சோதிப்பாங்க, ஆனால் கடைசியில் நல்லவங்களை கைவிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம மல்லிக்கு கடவுள் பக்கபலமாக இருந்து கடைசியில் விஜய்க்கு அதாவது தாலி கட்டுற சமயத்தில் போயிட்டு நிரூபிக்க தான் போகிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது நம்ம வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.